ஹலோ யூஸ், இப்போ நம்ம வந்து நியூ ஷோரூம்ல இருந்தா ரிவால்ட் பைக்கு RV400 டெஸ்ட் டிரைவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். எம்டி நிறைய சொல்லியிருப்பாங்க, பட் இன்னும் சில விஷயம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிரைவ்ல நான் வந்து ஒவ்வொரு நாள் டெஸ்ட் டிரைவ் பண்ணி நான் சொல்றேன். இதுல மொத்தம் வந்து 3 மோட் இருக்கு. ஈகோ மோட், சிட்டி மோட், ஸ்போர்ட் மோட். ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா போகும். சிட்டி வந்து அதோட கொஞ்சம் பிக்கப்பாக இருக்கும். ஸ்போர்ட் வந்து ரொம்ப பிக்கப்பாகவே இருக்கும். பார்க்கிங்ல இருந்துச்சுன்னா வண்டி வந்து நீங்க பண்ணாலும் ஆக்சிலேட்டர் வண்டி மூவ் ஆகுது. அதே மாதிரி ஸ்டாண்டு போட்டுட்டு ரைஸ் பண்ணாலும் வண்டி மூவ் ஆகுது. எந்த இவி பைக்லயுமே கொடுக்காத 2 ஃபியூச்சர்ஸ் இந்த இவி பைக்ல கொடுத்துருக்காங்க. ஒன்னு, பேட்டரியோட ஹெல்த் எவ்வளவு இருக்குன்னு டினோட் பண்ற மாதிரி மீட்டர்லயே காட்டிடும். ஃபர்ஸ்ட் ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ரேஞ்சுக்குள்ள போகலாம். இப்ப வேற ஒருத்தவங்கள்ட்ட நம்ம வண்டி கொடுத்துருக்கோம், அவங்க வந்து இவ்வளவு ரேஞ்சுக்குள்ளதான் வண்டி ஓட்டிட்டு போனோம், அதுக்கு மேலே ஓட்டக்கூடாதுன்னா நம்ம மொபைல்லையே லாக் பண்ணிக்கலாம். இப்போ 3 கிலோமீட்டர்னா 3 கிலோமீட்டர் வரையும் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னா நம்ம அதை செட் பண்ணிட்டோம்னா வண்டி 3 கிலோமீட்டர் ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வண்டி அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும், வண்டி நவராது. எவ்வளோ ரேஞ்ச் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இவி செக்மெண்ட்லேயே எவ்வளோ ஸ்கூட்டி இருக்கு, பைக் இருக்கு. பட் ஆனால் இந்த பைக்கில் தான் ஃபர்ஸ்ட் அந்த 2 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெனிஃபிட்டான ஃபீச்சர்ஸ் நான் சொல்லுவேன். பைக்கோட முதல் எக்ஸ்டீரியர் நல்லா பாருங்க. ஸ்மார்ட் கீ நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டோம், வண்டியை லாக் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து எப்படி செட் பண்ணலாம்னா, நம்ம இங்க அன்லாக் பண்ணிட்டு கீ இங்க யூஸ் பண்ணிட்டு இங்க பவர் ஸ்டார்ட் பண்ண நமக்குன்னா ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா நம்ம வந்து இங்க அன்லாக் பண்ணிட்டு நம்ம பாக்கெட்ல யூஸ் பண்ணிட்டு அப்படியே போகலாம், லைக் கார் மாதிரி. அன்லாக் பண்றேன். இப்போ இண்டிகேட்டர்லாம் டினோட் ஆகும் பாருங்க. இப்போ மீட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இதுல வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கோம், நம்ம இன்ஜின் கீழ் சுற்றுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இதுல வந்து பார்க்கிங் ரெடி டு மூவ் அப்படின்னு 2 மோட் இருக்கு. இப்போ வந்து பார்க்கிங்ல இருக்கு, அதனால பீல டினோட் பண்ணுது. இதே நம்ம இப்படி மாத்திட்டோம்னா இங்க வந்து ரெடி ஆயிரும். ஏன் இங்க ரெடி கிரீன்ல காட்டலன்னா ஸ்டாண்ட்ல இருக்கு பைக், அதனால. சோ இதான் நான் சொன்னேன், 2 மோட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஒன்னு வந்து பேட்டரியோட ஹெல்த் காட்டுறது, இன்னொன்னு எவ்வளவு ரேஞ்சில் உள்ள போலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, ஈகோல இருக்கு. ஈகோல மீன்ஸ் நம்ம வந்து ஒன்னு தான் ஈகோல இருக்கனால 107 கிலோமீட்டர் வரையும் வண்டி ஓட்டலாம். 2 சிட்டி மாறுது பாருங்க, அப்ப இங்கேயும் டினோட் ஆகும். 2 69 கிலோமீட்டர் வரையும் ஓட்டலாம். 3 ஸ்மூத் மோடு 53 கிலோமீட்டர் வரையும் ஓட்டலாம். ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல போகலாம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, பைக் வந்து ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. நான் பைக்கை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டு நான் ரைஸ் பண்ற சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா வண்டி மூவே ஆகல. பாத்தீங்களா, நான் எதுவுமே பண்ண வண்டி மூவே ஆகல, ஏன்னா ஸ்டாண்ட்ல இருக்கு. ஆனா வண்டி மூவ் ஆகல. ஸ்டாண்ட் எடுத்து நம்ம ரைஸ் பண்ணா வண்டி மூவ் ஆகும். வாங்க நான் டெஸ்ட் டிரைவ் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம சிட்டிக்குள்ள இருக்கோம், அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிட்டி மோட போட்டு டெஸ்ட் டிரைவ் பண்ணி காட்ட போறோம். வாங்க, இதோட ஃபுல் ஸ்பீடு எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி சிட்டிக்குள்ள இருக்கு, ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னு. இது எப்படிதான் சொல்றது, இப்போ நம்ம ரைட்ல தான் திரும்ப போறோம். பிரேக் பிடிச்சா ஆஃப் ஆகுற மாதிரியே இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுல பேட்டரியில சார்ஜ் ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிட்டிக்குள்ள போறனால தான் இப்போ நம்ம சிட்டி மூல போயிட்டு இருக்கோம். இப்போ பிரேக் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் பிடிச்சிட்டு நம்ம ஆக்சிடென்ட் எடுத்துக்கணும்னா வண்டி போகாது, ஆஃப் ஆயிரும். ஸோ நம்ம வந்து பிரேக்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு மூவ் பண்ணாதான் வண்டி மூவ் ஆகும்.
நம்ம இந்த சிட்டி டிராஃபிக்கில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஸ்கூட்டி மாதிரி தான். லெஃப்ட்டும் பிரேக்கும் ரைட்டும் பிரேக் தான். ஈகோ மோடுக்கு போகிறோம் வாங்க. ஈகோ மோடோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ரைஸ் பண்ணுறோம். அதிகபட்சம் 44 தான் வருது. இதே இதில் கொஞ்சம் தூரம் போனாலும் 45 வரும்னு வச்சுக்கோங்க. ஈகோ மோடோட டாப் ஸ்பீடு வந்து 44, 45 அவ்வளோதான். 45 இன்னும் வரல. 43, 44 தான் போயிட்டு இருக்கு. நம்ம 45 கூட வச்சுக்கலாம். ஈகோ மோட் ஸ்போர்ட் மோட் மாற்றிட்டோம். 3ல இருக்கு. இங்கே கூட பாருங்க 3ல இருக்கு. எக்ஸாஸ்ட் போட்டாச்சு. பாருங்க இப்போ 68 வரையும் வந்திருக்கோம். ஆக்சுவலி இங்கே தான் பிரேக் அடிக்க ஆரம்பிச்சோம். அந்த பாருங்க கரெக்டாக பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்கு. ஸ்மோன் மோட்ல போட்டோம்னா நம்ம எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணுறோம். ஏன்னா வண்டி வந்து ஸ்போர்ட்ஸ் சீரீஸ்ல நல்லா வேகமா போதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. தம்பி டெஸ்ட் ட்ரைவ் பாத்தீங்களா? நல்லா இருக்கா? டெஸ்ட் ட்ரைவ் நல்லா இருந்துச்சு சார். சூப்பரா இருந்துச்சு. எப்படின்னா ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் நான் இவ்வளோ நாள் நான் பெட்ரோல் வெஹிக்கிள் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பெட்ரோல் வெஹிக்கிள் எனக்கு எப்படி ஒரு ஃபீல் தருமோ அதே ஃபீல் ப்ளஸ் எக்ஸாஸ்ட் சவுண்டோட எனக்கு இதில் கிடைக்கும் போது நான் பேசாமல் இந்த மாதிரி பைக்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. நான் லாஸ்ட் இயர் தான் ஒரு பைக் வேற பெட்ரோல் வெஹிக்கிள் எடுத்தேன் இன்ஜெக்டரில். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இதுவே பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா நல்ல ஒரு ஃபீலும் இருக்குது, கம்ஃபர்டபுளும் இருக்குது. லைக் எம்டி மாதிரி இருக்குது. இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எஃப்ஜெட் மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது சார். உங்கள் பிராண்டும் சரி, உங்கள் பைக்கும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது.